இயேசுவிற்காக எழும்பிடு ஊழியங்கள் நடத்தும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. தேவ செய்தி சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த். இடம் எண் 24 காஞ்சி முனுசாமி தெரு, VOC நகர், பம்மல், சென்னை 75, BP மருத்துவமனை அருகில். தொடர்புக்கு 9791028855 மற்றும் 7448754484. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 1 அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு கர்த்தர், அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, நீ செய்கிறதை எல்லாம் நான் வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்னு பைபிளில் எழுதியிருக்கு தெரியுமா? உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதெல்லாம் உனக்கு வாய்க்கலன்னு நீ நினைக்கிறையோ அதையெல்லாம் தேவன் உனக்கு வாய்க்க பண்ணுவேன் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார்னு. சங்கீதம் 37 அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதுவரையும் என் காரியம் ஒன்றும் வாய்க்கலை பிரதர், என் காரியம் ஒண்ணுமே நடக்கலையேன்னு சொல்லிட்டு இருக்கிறையா? இன்னைக்கு தேவ மனுஷனாய் சொல்லுகிறேன், உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். தேவ பிள்ளையே, திருமண காரியங்கள் இன்னும் வாய்க்கல பிரதர், வந்து போகுது. நானும் ஒவ்வொரு முறையும் ஷோகேஸில் வைக்கிற பொம்மை மாதிரி ஒதுங்கி கிளம்பி ரெடியாகி நிற்கிறேன், ஒன்றுமே வாய்க்கலைன்னு சொல்றியா? இனி வாய்க்கும். எத்தனையோ நாள் இந்த ஜாபுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பிரதர், எதுவுமே எனக்கு வாய்க்கலைன்னு சொல்றியா? இன்றிலிருந்து வாய்க்க போகுது. உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். ஷபரபாலபா, வேலையை வாய்க்க பண்ணுவார், திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவார், குழந்தை செல்வத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் செய்வதெல்லாம் உருப்படாம போகுது பிரதர், மற்றவனுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு நடக்க மாட்டுக்குன்னு விரக்தியோட இருக்கிறையா? இந்த காலை நேரத்தில் சொல்றேன், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் தாவீது செய்ததை எல்லாம் வாய்க்க பண்ணினார். இன்னைக்கு உன் கூட கர்த்தர் இருக்கிறதுனால வாய்ப்பே இல்லாத காரியத்தை கூட கர்த்தர் வாய்க்க பண்ணுவாருங்க. இந்த வார்த்தை வந்துருச்சு, இதுக்கு சான்ஸே இல்லை, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றியா? வாய்ப்பே இல்லாததையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி உன் தலையை உயர்த்துவார். நான் என்ன செஞ்சாலும் எனக்கு மட்டும் நடக்காது, எனக்கு மட்டும் இந்த தோல்வி வரும், பாரேன் இந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆக மாட்டேன், பாரேன் இந்த எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆயிடுவேன், இந்த வேலை எனக்கு கிடைக்காதுன்னு முதல்ல அப்படி சொல்கிறத நிப்பாட்டி, எனக்கு கர்த்தர் செய்வார், எனக்கு நடக்கும், எனக்கு வாய்க்கும்னு சொல்லு. இன்னைக்கு என் வாழ்க்கையில் வாய்ப்பே இல்லாத இடத்துல எல்லாம் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணிக்கிட்டு இருக்கிறார். தேவ பிள்ளையே, போக முடியாத இடத்துக்கெல்லாம் போக வச்சுக்கிட்டு இருக்கிறார். அதனால கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன், வாய்ப்பே இல்லையேன்னு இதை யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தா அவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டாகட்டும். தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி அற்புதத்தை செய்து உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.